Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 3. Magnetism and magnetic effects of electric current உள்ள important numerical problems ஒன்றையோனா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் example 3.10 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா X and Yங்கிறது ரெண்டு மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸை மேக்னடைஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. X ஓட intensity of magnetization 500 ampere per meter. Y ஓட intensity of magnetization 2000 ampere per meter. இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸ்னுடைய மேக்னடைசிங் ஃபீல்டு சேம். மேக்னடைசிங் ஃபீல்டினுடைய வேல்யூ 1000 ampere per meter. இந்த டேட்டாவை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸில் எந்த மெட்டீரியலை ஈஸியாக மேக்னடைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார் த மெட்டீரியல்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுடைய சிம்பிள் எம். ஸோ எம் சஃபிக்ஸ் எக்ஸ் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார் த மெட்டீரியல் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 500 ஆம்பியர் பர் மீட்டர். அடுத்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார் த மெட்டீரியல் ஒய் கொடுத்துருக்காங்க. அதை எம் சஃபிக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2000 ஆம்பியர் பர் மீட்டர். இங்கே எம்ங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மேக்னடைசிங் ஃபீல்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டு மெட்டீரியல்ஸினுடைய மேக்னடைசிங் ஃபீல்டும் சேம். மேக்னடைசிங் ஃபீல்டினுடைய சிம்பிள் ஹெச். ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு ஃபார் த மெட்டீரியல் எக்ஸ் and the magnetizing field for the material Y are the same. They are equal to 1000 ampere per meter. H is the magnetizing field. எந்த மெட்டீரியல் ஈஸியாக மேக்னடைஸ் ஆகும் அப்படின்னு இந்த ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to find the magnetic susceptibility. So we are going to find the magnetic susceptibility. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா எந்த மெட்டீரியல் ஈஸியாக மேக்னடைஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் மெட்டீரியலினுடைய மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டியை கை சஃபிக்ஸ் எம்எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டியுடைய ஃபார்முலா கை சஃபிக்ஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எம் பை ஹெச். அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் டிவைடட் பை மேக்னடைசிங் ஃபீல்டு. This is a formula to find the magnetic susceptibility. This is equal to m suffix x divided by h suffix x. What is the value of intensity of magnetization for the material x? It is given as 500. Magnetizing field is 1000. So 500 divided by 1000 is equal to 0.5. Similarly, let us find the magnetic susceptibility for the material Y. Chi suffix my is equal to m suffix y divided by h suffix y. This is equal to what is the intensity of magnetization for the material Y? It is given as 2000. Magnetizing field is 1000. So this is equal to 2000 by 1000 is 2. Therefore, magnetic susceptibility for the material X is 0.5. Magnetic susceptibility for the material Y is equal to 2. இது ரெண்டையும் பார்த்தோம்னா magnetic susceptibility for the material Y is more than the magnetic susceptibility of the material X. So, chi suffix my is more than chi suffix mx. இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா மெட்டீரியல் Y can be easily magnetized. அதாவது மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா மெட்டீரியலை ஈஸியாக மேக்னடைஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால் மெட்டீரியல் Y can be easily magnetized since the value of chi suffix my is more than chi suffix mx.
This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next important problem எப்படி solve பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.